குட் மார்னிங் எல்லாத்துக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பஸ்ஸில் தான் அங்கே கிளம்பிட்டோம். லோக்கல் பஸ் ஈஸியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூகுள் மேப் போட்டு பார்த்தா அதை உடனே தெரிஞ்சது. மகாநக்கோன் டவருக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம அங்கே விசிட் இருக்குது நமக்கு 78th ஃப்ளோரில், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் போகிறோம். நம்ம ஹாஸ்டல்லேருந்து வந்தோடனே பஸ்ஸு 250 மீட்டர்ஸில் பஸ் ஸ்டாப் இருந்தது. அங்கே ஏறினேன். 10 மினிட்ஸில் கொண்டு போய் இருக்க மாதிரி காமிக்குது கூகுளில். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 6.5 பாட் தாங்க டிக்கெட் ப்ரைஸு. ஏசி பஸ் தான், நல்லா இருக்குது, க்ரௌடே இல்லை சுத்தமாக. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓடிட்டே இருக்குது பாருங்கள். இதில் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் என்ன ஸ்டாப்புன்னு வருது. நமக்கு செகண்ட் ஸ்டாப் தான். 2 ஸ்டாப்பு போயிட்டு 3வது ஸ்டாப்பில் இறங்க போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் சிபி டவர்னு காமிக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க பஸ்ஸு கூட. நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன் பஸ்ஸு. இது வரைக்கும் மெட்ரோவில் தான், நேற்று மெட்ரோ ஸ்கை ட்ரெயின்லலாம் தான் போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் பஸ்ஸில் ஏறி இருக்கேன். ஆனால் பஸ்ஸில் ஏறினா நிறையா கவர் பண்ணலாம் போல இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வாங்க. டிராஃபிக்கும் அந்தளவுக்கு இல்லை இப்போது, காலையில் ஹவர்ஸ்னால. நமக்கு 10 o'clock மேலே தான் அந்த விசிட் டைமுங்க கொடுத்துருக்காங்க. நான் போனோன்னே அங்கே சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. வந்துட்டேங்க மகாநக்கோன் டவர். கீழேருந்து காமிச்சிட்டு வரேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்கமாக இருந்து காமிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான், பார்க்க முடியாது ஃபுல் வியூ. அப்பா, இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1030 அடிங்க. பேங்காக்லேயே ஹைட்டான பில்டிங் இதுதான். 2011 ஆரம்பிச்சிருக்காங்க ஒர்க்கு. ஆரம்பிச்சுட்டு 2016 தான் ஓப்பன் ஆகிருக்கு. சரி, அப்படியே போகலாங்க, போய் பார்க்கலாம். மேலே போகணும். நம்ம 78 ஃப்ளோர் இருக்குது. 78th ஃப்ளோரில் தான் நம்ம நமக்கு டைம் ஒதுக்கியிருக்காங்க. 10 to 3 வரைக்கும் போகலாம். 2 hours to 3 hours அங்கே இது பண்ணலாம். அப்புறம் என்ட்ரன்ஸ்னு போட்டிருக்கு. என்ட்ரன்ஸ் வெல்கம் ஸ்கை ரைட்ஸ், அதெல்லாம் அங்கே தான் போகணும். இப்போ நம்ம ஃபுல் நேம் கிங் பவர் மகாநக்கோன். ஸ்கை வாக் அண்ட் ஸ்கை ரைட் ரெண்டுமே இங்கே தான். உள்ளே வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸ் செக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பேக்கெல்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. டிக்கெட் இங்கேயும் வாங்கலாம் போல இருக்குது. நான் முன்னாடியே புக் பண்ணியாச்சு. உள்ளே வந்துட்டாங்க. செக்யூரிட்டிலாம் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ஸ்கை வாக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது முடிச்சுட்டு அடுத்தது ஸ்கை ரைடு, அந்த பக்கம் போகணும். அது 74th ஃப்ளோர் போகிறாங்க. 4 7 போயிட்டுருக்கோம். அப்படியே லிஃப்ட்டில் சுற்றியும் பாருங்கள், அப்படியே கிளாஸ் லிஃப்ட். Third floor வந்துட்டோம். 59 70th ஃப்ளோர் வந்துட்டோம். 74th ஃப்ளோரில் வெளியே வர சொல்கிறாங்க. செமையாக இருக்குங்க 74th ஃப்ளோர். இது இங்கே பார்த்தீங்களா வியூ. கொஞ்சம் அப்படியே மேகமூட்டமாக இருக்குது, இருந்தாலும் ஓகே. மேகமூட்டமாக தாங்க இருக்குது. எனக்கு நல்லா க்ளீனாக இருக்குது ஓரளவுக்கு. கேமராவில் எப்படி தெரியும்னு தெரியல. சாவோ பிரியா ரிவர், பேங்காக் ஒரு சைடு பார்க்கலாம். ஆனால் பேங்காக் ரொம்ப பெரிய சிட்டிங்க. தெரியுமா? தெரியுதும் உங்களுக்கு இல்லாமல் பாருங்கள். அப்படியே மேகமாக இருக்குது. பக்கமாக இருக்க இடம்லாம் நீட்டாக இருக்குது. எப்படி ஓப்பனில் போனால் நல்லா கிளியராக பார்க்கலாம். சரி, வாங்க அப்படியே போகலாம். இங்கே ஐஸ்கிரீம், ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம்லாம் சேல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், கிங் பவர் மகாநக்கோன். இதுதான் பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குது.
நைட் டைமில் எடுத்த ஃபோட்டோ இது. சார்னியர்ஸ் டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. இங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, செமையாக இருக்குது. இது அப்சர்வேட்டரி டெக். இது பெரிய பெரிய பில்டிங்காக இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது. 4-5 டவருங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணி 5 டவர். கீழே டிராஃபிக் பார்த்தீங்களா எப்படி செமையாக இருக்குது டிராஃபிக். ஸ்கை ட்ரெயின் வருது. இந்த பக்கம் ஒன்று வருது, அந்த பக்கம் ஒன்று போகுதுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியலனா பிக் ஸ்க்ரீனில் டிவியில் போட்டு பார்த்துங்க வீடியோவை, நல்லா தெரியும். அப்போது ஃபோனில் மொபைலில் பார்க்குறத விட இந்த பக்கம்லாம் பயங்கரமாக இருக்குது. மேலே போனால் காமிக்கலாம்லாம் 360 டிகிரி அப்படியே சுற்றி காமிக்கலாம், ரொட்டேட் பண்ணி மேலே இருந்து. ரிவர் அப்படியே வருது பாருங்கள், நல்லா இருக்கு இடம். நான் இங்கே வந்து பேங்காக் 2014 வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இதெல்லாம் இல்லை போல இருக்குது. 2016 தான் ஓப்பன் ஆகிருக்கு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வரேங்க. நான் 10 இயர்ஸ் பேக் வந்திருக்கேன். ஃபேமிலி ட்ரிப்பாக வந்தோம் ஒரு தடவை, எல்லாம் பெரிய குரூப்பாக வந்தோம். ஸ்கை ஸ்கிராப்பர் அரவுண்ட் த வேர்ல்டு இங்கே பார்க்கலாம். கிங் பவர் மகானகோன் எந்த லெவலில் இருக்குது? 314 மீட்டர்ஸ், நியர்லி 1000. அதான் சொன்னல 1030 அடி. நம்ம இந்தியாவது கூட இருக்குங்க, 256 மீட்டரில் இருக்குது. மும்பைன்னு நினைக்கிறேன். அது இம்பீரியல் டவர். ஈஃபில் டவர் 300 மீட்டர்ஸ் தான். ஜப்பானில் டோக்கியோ டவரும் 333. ஹாங்காங் ஐசிசி டவர் டைப்பி. ஆனால் இதை விட ஹைட்டு இருக்குது. இது இந்த இவங்க எதை வச்சு இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில. இதை விட ஹைட்டான பில்டிங்லாம் இருக்க. இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே. அப்பப்பா செமங்க, செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் ஒரே மேகமாக இருக்குது. இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அதர் கேஃப்னு ஒரு கேஃப் இருக்குது. எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. பேங்காக் பேங்க். இங்கே பார்த்தீங்களா பிரமிட் ஷேப்பில் ஒரு பில்டிங், செமையாக இருக்குது. நம்ம இப்போ அப்சர்வேட்டரி டக்கில் தான் இருக்கோம். 78th ஃப்ளோருக்கு போகணும். அதுதான் ஓப்பனாக இருக்கும். அப்படியே அங்கே போனால் நல்லாயிருக்கும். கிளாஸில் இருந்து அப்படியே பார்க்குற மாதிரி கீழே கிளாஸு. இந்த பக்கம்லாம் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. தூரமாக இருக்கிறது தான் எல்லாமே மேகமாக இருக்குது. தெரியுதுங்களா ரோடு? இந்த நடுவில் கெனால் தெரியுதுங்களா உங்களுக்கு? கெனால் மாதிரி போகுது, 2 பக்கம் ரோடு. நல்லா இருக்குது அந்த இடம். இந்த ஸ்கை ட்ரெயினோட ட்ராக் அப்படியே வருது பாருங்கள். ஸ்கை ட்ரெயினும் வந்துட்டுருக்கு நான் சொல்ல. இந்த இடம் பாருங்கள், இந்த கெனால் சொன்னாலங்க, நடுவில் கெனால், 2 பக்கம் ரோடு. அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த இடத்த, அந்தளவுக்கு இருக்குங்க. கார் வளைஞ்சி போகிறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ உயரத்துலேருந்து பார்க்குறதா பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாக் கலர் பில்டிங்கு. எவ்வளோ வேறு பில்டிங் பாருங்கள். அப்படியே ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
2-3 பில்டிங் வரிசையாக பிளாக் கலராக இருக்குது. ஆனால் செமையாக இருக்குது. பிளாக் கலர்னாலும் செம. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடமே நல்லா இருக்குங்க. ஆனால் அந்த இடம் இங்கே கீழே நம்ம போகல. அந்த இடத்த இங்கேருந்து தான் பார்க்குறோம். அந்த ரோடு சுற்றி இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே லாங் ஜூம். ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே இருக்குது. நல்லா கிளியராக இருக்குது. இந்த பக்கம் இந்த சைடு வெயில் அடிக்கிறோம். எல்லாம் லாங்கில் இருக்கிறது மட்டும்தான் மேகமூட்டமாக இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு இந்த இடத்த மொபைல் கேமராவில் அப்படியே ஜூம் பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. செம்மையாக இருக்குதுங்க. மேலேருந்து பார்க்குறதுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா அதுவும் கார்ஸ்லாம் போகிறது பிரமாதமாக இருக்குது. இந்த இடம் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பேங்காக்கில் ஓடுற ரிவர் காமிக்கிறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி. சாவோ பிரயா ரிவர் எவ்வளோ அகலமாக இருக்குது இந்த இடத்துல. இந்த பக்கம் குறுகலாக வந்துச்சு. இந்த இடத்துல எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். இந்த ரிவரில் கூட போட்டிங் போனோமே நம்ம தான். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க இங்கேருந்து. இது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. கலர் கலராக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 21,500 பாட். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் பக்கம் வருதுங்க. பேர் பிரிக் த டோர் ஸ்ட்ரேஞ்ச் டேஸ் 1000% போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியல நமக்கு. 74th ஃப்ளோருங்க. இது 292 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கும். 78 தான் போகணும். இன்னும் 4 ஃப்ளோர் ஏறணும் மேலே. நிறைய க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம். அப்படியே மேலே போகலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்கலேட்டரில் தான் போயிட்டுருக்கோம். கிளாஸ் ட்ரே 78th ஃப்ளோர் ரூப் டாப்புக்கு போகிறோம். பாருங்க போட்டிருக்கு 78th ஃப்ளோர். க்யூவில் நின்று போகணும். க்யூ நிற்கிறாங்க. இல்லை ஸ்கூல் பர்சன்ஸ், ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி தெரியுது. 78th ஃப்ளோர் போகிறாங்க. ரூஃப் டாப் கிளாஸ் ட்ரே. அதுக்கு இந்த லிஃப்டில் தான் போகணும். வெயிட் பண்ணணும். வரல ஒன்றும் லிஃப்ட்டு. வந்துட்டாங்க. இந்த லிஃப்டோட ஷேப் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அப்படியே மேலே போகிறோம். 4 ஃப்ளோர் தான் ஏறணும். 74 to 78. வந்துட்டாங்க மேலே. 78th ஃப்ளோர் வந்துட்டோம். ஓப்பனாக இருக்குங்க. அதுதான் டாப் ஃப்ளோர். இதுதான். இங்கே ஓரளவுக்கு நல்லா கவர் ஆகுது. வெயிலும் வந்துருச்சு ஓரளவுக்கு. இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது போல இருக்கு. ஏதோ தெரியுதுங்களா? கிளாஸ் வழியாக தெரியலன்னா மேலே கேமரா மேலே இருந்து ஓப்பனாக காமிக்கிறேன் பாருங்கள். சாவோ பிரயா ரிவர். அதான் இதாங்க லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டில் தான் வந்தோம். இப்போ 4 ஃப்ளோர் வந்தோம்ல. ரவுண்டாக இருக்குது இந்த லிஃப்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக.
எத்தனை கிளாஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? 3 கிளாஸுங்க ஒட்டியிருக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க, காமிச்சிக்கிட்டே வரேன். அப்படியே ஓப்பனாக இருக்குங்க, கிளாஸ் மட்டும்தான். அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. பார்த்தீங்களா, தியேட்டர் மாதிரி, ஓப்பன் தியேட்டர் மாதிரி சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. அப்படியே உட்காந்து வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மேலே போகலாம். அப்படியே அப்படியே உட்காரலாங்க, உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. அப்படியே தியேட்டரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது சீட்ஸ்லாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்திருந்தால் பரவாயில்ல. க்ளவுடியாக இருக்குது, மேகமாக இருக்குது. அப்படியே வெயில் நல்லா அடிக்குது, இருந்தாலுமே மேகமூட்டமாக இருக்கு. இங்கே மேலேருந்து பார்க்குறோம் டாப். அவ்வளோதான், அந்த பில்டிங்கோட டாப்புக்கு வந்தாச்சு. மற்ற பில்டிங்ஸில் கூட அப்சர்வேட்டரிக்கு மேலே ஏதோ இருக்கும். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் டாப்பு. இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு மேலே எதுவுமே இல்லை பாருங்கள். சுற்றி காமிச்சிட்டேன் பாருங்கள். இதுதான் ஹைட்டான இடம். ஓப்பன் டாப் ஃப்ளோர்லேயே ரூஃப் டாப்புக்கே வந்துருச்சு. எந்த பில்டிங்ஸ்லேயும் அப்சர்வேட்டரி டெக்குக்கு மேலே கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும், போக முடியாதபடி. ஆனால் இதில் தான் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு மகாநகோன் கிங் டவரில் தான் டாப் ஆஃப் த பில்டிங் வந்தாச்சு. ரூஃப் டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே போட்டிருக்காங்க ரூஃப் டாப் 314 மீட்டர்ஸ், ஹையஸ்ட் பேங்காக்லேயே ஹைட்டான பில்டிங். அதான் நம்ம அடிக்கணக்கில் சொன்னால் 1030 அடி. கிரவுண்டு போல் இருக்காங்க. சுற்றி காமிச்சாச்சுங்க. எவ்வளோ நேரம் கீழே அப்சர்வேட்டரியிலே காமிச்சோம், இப்போ ரூஃப் டாப்லேயும் வந்து காமிச்சிட்ருக்கோம். இதாங்க கிளாஸ் ட்ரேயில் அப்படியே வாக் பண்ணலாம். அங்கே பாருங்கள் உட்காந்துட்ருக்காங்க எல்லாம். கீழே அப்படியே நல்லா தெரியும், ஃபுல்லாக அப்படியே கிளியராக தெரியுது. இங்கேருந்தே தெரியுது, பக்கமாக போனால் இன்னும் நல்லா கிளியராக தெரியும். இந்த கிளாஸில் வாக் பண்ணோன்னா அவங்க ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து காலுக்கு போட்டுக்கிட்டு அப்படியே போய் நடக்கணும். செப்பலில் போய் நடக்கக்கூடாது, வழுக்கும். அதனால் போல் இருக்கு. போகலாங்க, அப்படியே கிளாஸில் வாக் பண்ணலாம்.
அப்படியே நடந்து போகலாங்க. கீழே ஒரு 3 ஃப்ளோர் தான். 78லேருந்து 73 ஃப்ளோர் போகணும், 75க்கு போகணும். அப்படியே நடந்து போகலாம். நல்லா இருக்குங்க. ரவுண்டாக அப்படியே நடந்துகிட்ருக்கோம் கீழே. லிஃப்ட்லேயும் வரலாம், இறங்கி வரலாம் லிஃப்ட்லேயும். சரி, ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணலாம். எவ்வளோ பேர் ஏறும்போது படியில் போனாங்க, நம்ம ஏறும்போது லிஃப்ட்டில் தான் போகணும். 3 ஃப்ளோர். கீழே இறங்குறப்ப ஒன்றும் பெருசாக தெரியாது. அதான் இன்னும் ஒரு ஃப்ளோர் இறங்கணும். 2 ஃப்ளோர் வந்துட்டோம். நல்லா இருந்ததுங்க, செமையாக இருந்தது. மகாநகோன் கிங் டவர். போகலாங்க. எக்ஸிட்டு கீழே போகிறதுக்கு லிஃப்ட்டில் வந்துட்டோம். இது பார்த்தீங்களா லிஃப்ட்டு 75th ஃப்ளோரில் இருக்கும். 75th இறங்குதுங்க. லைட்டிங்ஸ் பயங்கரமாக இருக்கு. எவ்வளோ ஸ்பீட் பார்த்தீங்களா? எத்தனை செகண்ட்ஸில் இறங்கிடுதுன்னு சொல்லிடுறோம் உங்களுக்கு. டுவெண்ட்டி 25 செம ஃபாஸ்ட்டாக வருது. ஃபோர்த் ஃப்ளோரில் இறக்கி விட்டாங்க. 2 ஃப்ளோர்லேயும் அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணுறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ் ஃப்ளோர் வரைக்கும் வரல, 4th ஃப்ளோர் வரைக்கும் தான் வந்தது. எக்ஸிட் வந்து இங்கே நம்ம மறுபடியும் ஒவ்வொரு ஃப்ளோராக இங்கே 3 ஃப்ளோர்லேயும் ஷாப்பிங் பண்ணுறவங்க பண்ணலாம். எல்லாம் பிஸ்னஸ் மைண்ட் தான். நிறையா இருக்குது ஆனால் ஷாப்பிங். ஆனால் காஸ்ட்டு தான் கொஞ்சம் சேர்த்தி வரும். சிட்டியில் வாங்கினீங்கன்னா பேங்காக்கில் வேறு மாலில் கம்மியாக இருக்குது, இங்கே கொஞ்சம் அதிகம்தான். அது ஒன்றும் பண்ண முடியாது, இடம் அந்த மாதிரி. என்ன பண்ணுறது? அப்படியே போகலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் இந்த ஃப்ளோர் 2nd ஃப்ளோரில். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளோர் தான். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தால் வர போகிறோம். இங்கேருந்தே பிடிஎஸ் லிங்க்குங்க. இதிலே போனால் அப்படியே பிடிஎஸ் ட்ரெயினில் போயிடலாம். பில்டிங் பாருங்கள் அப்படியே ஒரு தடவை. செம லாங் ஷாட்லேருந்து நான் எடுக்கிறேன். அப்போ பார்க்கலாம். வந்தாச்சுங்க வெளியில். பாருங்கள் அப்படியே வந்துட்டோம். அப்படியே சுற்றியுமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைரைஸ் பில்டிங்ஸ் தான். அந்த பிரமிட் ஸ்டைலில் மேலே இருந்து பார்த்தோமே அந்த பில்டிங் பாருங்கள். இது ரெண்டும் வெளியில் வந்தாவே இங்கேயே பிடிஎஸ் ஸ்டேஷன் தான்.